அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சக ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் சாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஊளி சீலா மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் மீனை மெல்லிசாக கட் பண்ணக்கூடாது. நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி 1 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது, டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 கொத்து கொத்தமல்லி, இதையெல்லாம் சேர்த்து நல்ல கைகளால் மிக்ஸ் பண்ணணும். இப்போ ட்ரையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துடக்கூடாது. இந்த பேஸ்ட் பதம் வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட் பதம் அளவு வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீன்கள் மேலே நல்லா அப்ளை பண்ணலாம். 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணணும், சைடெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி எல்லா மீன்களையும் பண்ணி 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் இந்த மீன் உள்ளே போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு பவுலில் 2 முட்டைகளை உடச்சி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, இதையெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த ஃபிஷ் சாப்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சகருக்கு சாம்பாரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரசத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த மீன் துண்டுகளை எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையில் முக்கி நம்ம ஆயிலில் போட போகிறோம். டீப் ஃப்ரை தான் இது. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு தான் நம்ம இந்த ஃபிஷ் எல்லாம் போடணும். நிறைய போடக்கூடாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாது. கொஞ்சம் இடம் விட்டு போட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொரிஞ்சதும் எண்ணெய்களை நல்லா வடித்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது சகருக்கு மட்டும் இல்லைங்க, இஃப்தாருக்கு கூட ஸ்டார்டராக நம்ம சாப்பிட்லாங்க. ஆனால் கண்டிப்பாக இதோட சாலட்ஸ் இருக்கணும். எப்போ டீப் ஃப்ரை எது சாப்பிட்டாலும் அதோட சாலட்ஸ் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது என்னுடைய டிப்ஸுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஓகே, பாய்.